வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் பரபரப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டக்குன்னு செய்து ஹெல்த்தியாகவும் அனுப்புறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காராமணி வந்து வெள்ளை காராமணியும் அது வந்து பச்சை பட்டாணியும் நைட்டே ஊற வச்சு உப்பு போட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சலாம் 3 விசில். அதோட பீட்ரூட்டும் நல்லா துருவி எடுத்துக்கணும். அதோட தேவையான அளவு கடல் எண்ணெய் ஊற்றலாம். கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதோடு 2 பச்சை மிளகா, ஒரு கத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கி விடலாம். அது சைட் பையாக பாத்திரமும் கழுவி வச்சு அது 2 பக்கம் பெருக்கி சாணி தெளித்து கோலமும் போட்டாச்சு. சாப்பாட்டுக்கு தண்ணி முதல்ல சூடு பண்ணிடணும் குடிக்கிறதுக்கு விறகு அடுப்புலேயே. அதோட சாதமும் போட்டாச்சு. பீட்ரூட்டு நல்லா துருவி வச்சாச்சு 2 பீட்ரூட்டு. பசங்களுக்கு ஹெல்த்தியாக இதுமாரி காய்கறி சாதம் கொடுத்தா தான் நல்லது. இப்போ அதிகமாகவே ஜுரங்க சளியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. ஹெல்த்தியாகவும் நம்மளும் பேரண்ட்ஸும் கவனிச்சுக்கணும் குழந்தைங்கள. நல்லா பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கி விடலாம். அது ஒன்று சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் கலராக சால்ட் இருக்குதுன்னு நினைக்கலாம். நான் வந்து இப்போ சால்ட்டெல்லாம் கடையில் வாங்குறதில்ல. கல் உப்பு கூட நல்லா வறுத்துக்கின்னு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கின்னு நல்லா வதக்கி விடலாம். அப்படியே சாப்பாடு போட்டு கலரிட வேண்டியது ரெடி ஆயிடுச்சு. அதோட பாலும் கறந்துன்னு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். பாலும் அடுப்பில் வச்சாச்சு காப்பிக்காக. எல்லா வேலையும் செய்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு உட்காந்தா தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் காஃபி போட்டேன். காலையில் ஹாட் வாட்டர் குடிச்சாச்சு. அதோடு வந்து உருளைக்கிழங்கை வந்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக பிரித்து வச்சுக்கலாம். குருமாவும் இப்போ செய்ய போகிறோம் நாங்கள் தோசைக்காக. குருமாவில் செய்து கொடுத்தா கூட பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அதோடு வந்து சுண்டல் தாளிச்சிடலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கின்னு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கின்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கின்னு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கின்னு இந்த பச்சை மிளகா நல்லா வெடித்து அந்த ஒரு மாதிரியான மஞ்சள் கலர் வரும். அந்த கலர் மாறுற வரையிலும் நல்லா பொரி விடலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டலில் எடுத்து சாப்பிட்றப்போ. நம்ம சாப்பாட்டில் தினமும் ஒரு வகையான சுண்டலை சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. நல்லா பொரிஞ்சாச்சு. பச்சை மிளகா அந்த கலர் மாறியாச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகா காம்பு எடுக்காத 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் சுண்டலையும் பச்சை பட்டாணி 2 அவிச்சிடலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்க வேண்டியதான். அருமையான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. தேவைன்னா அதில் வந்து கேரட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கினேன். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அதோடு அதே குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒயிட் காராமணி போட்டு குருமா வைக்க போகிறப்போ ஆனியனும் பச்சை மிளகா கருவேப்பிலையும்
ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கி விடலாம். என் சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. 2 வருஷமாக உங்களோட நான் பயணிக்கிறேன். அதோடு தக்காளி 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். அதோட சாப்பாடும் பொங்கி வந்தாச்சு. சாப்பாடு பார்க்குறதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். அதோடு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விடலாம். எனக்கு வந்து ஸ்டாண்டு வந்து உடஞ்சிச்சு. ஒரு கையாலே பிடிச்சிங்க தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதோடு இப்போ வந்து பட்டாணியும் ஒயிட் காராமணியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதோட உருளைக்கிழங்கு அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் அதிலே சேர்த்துக்கிறேன், சத்து அப்படியே இருக்கிறதுக்காக. நல்லா மேக் பண்ணி விடலாம். நல்லா மசிச்சு விட்டுடலாம் குக்கர்லேயே. இந்த உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக இருக்கும் தோசைக்கெலாம். இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து வீணாக்காதீங்க. ரசம், சாம்பார் இதுமாரி குருமா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா கிளறி விடலாம். நல்லா சூப்பராக வந்து ஹெல்த்தியான குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கூட 4-5 இட்லி சாப்பிட்லாம். ஒரு தோசை சாப்பிட்றவங்க 3-4 தோசை சாப்பிட்லாம். அது மாதிரி குருமா வச்சு கொடுத்தா ஹெல்த்தியான குருமா. லைட்டாக தான் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் கடலை எண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சாப்பாடும் பொங்கி வந்தாச்சு. சாப்பாடும் வடித்து விட்டுடலாம். அதோட குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. சுண்டலும் தாளிச்சாச்சு. பீட்ரூட் சாதம் கிளறிடலாம். அரிபரியான சமையல் வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்படி ஹெல்த்தியாக செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக டக்குன்னு இது மாதிரி செய்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த பிளாக் வந்து போன வியாழக்கிழமை எடுத்த பிளாகு. வியாழக்கிழமை எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஆவி பறக்க சோறு போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா கிளறி விடுங்க. பீட்ரூட் சாதத்தில் காய் சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி கிளறி விட கண்டிப்பாக சாப்பிட்டே ஆனன்ற ஒரு கட்டாயத்தில் சாப்பிட்ருவாங்க. நல்லா துருவி சேர்த்தா தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எதுவுமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்கள் இசையாசன் வந்து காய்கறி, எங்கள் பசங்க 2 பேரும் இசையாசன் அனுஷா பேமி 2 பேருமே காய்கறிங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் காய்கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவார். எனக்கு தான் கொஞ்சம் இறங்காது. எனக்கு தொட்டுக்க இருக்கணும். அவங்களாம் வந்து காய்கறி இருந்தாலே நல்லா சாப்பிட்ருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரி செய்து கொடுக்கணும். நானும் காய்கறியெல்லாம் சாப்பிட சில நேரத்தில் தொட்டுக்க எதிர்பார்ப்பேன். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடாக பசங்களுக்கு கிளறி கொடுக்கலாம். உப்புக்குதான்னு பார்க்குறோம். லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸு நல்லா இருக்குது,
சூப்பராக இது மாதிரி பசங்களோட வாங்கி கொடுங்க. நல்லா சூடாகவும் இருக்குது, தலை தலைன்னு கட்டுற சாப்பாடு நல்லா சூப்பராகவும் இருக்குது. ரொம்ப ட்ரையாக ஆகலை. இதில் சாப்பாடு கட்டினா நல்லா சூப்பராகவும் நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். அதோட முருவலாக தோசை, ஹெல்த்தியான குருமா. அப்படி முடியா வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதோட தம்பிக்கு பட்டாணியை தொட்டுது வச்சாச்சு, பீட்ரூட் சாதமும் வச்சாச்சு. அதோடு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டம்ளர் காப்பி குடிச்சுன்னு உக்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால்